கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுங்கள், பல மடங்கு லாபத்தை தருகிறோம் என்று சொல்லி புதுச்சேரியைச் சேர்ந்த 10 நபர்களிடம் 2,60,00,000 ரூபாய் பணத்தை முதலீடு செய்ய வைத்து அந்த பணத்தை அவர்களால் எடுக்க முடியாமலும் அவர்களுக்கு போட்ட பணம் கூட கிடைக்க முடியாமல் கிரிப்டோ கரன்சியாக கூட வாங்க முடியாமல் பணத்தை நடைபாட்டி விட்டார்கள் என்று கொடுத்த புகார் சம்பந்தமாக இணையவழி காவல்துறை காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். வழக்கின் விசாரணையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா அவர்களின் வழிகாட்டுதலும் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக அறிவுரைகளையும் பின்பற்றி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் அவர்களின் ஆலோசனைகளின்படி விசாரணை மேற்கொண்டதில் மேற்கண்ட மோசடி கும்பல் கோயம்புத்தூர் தலைமையிடமாக கொண்டு 2024ஆம் ஆண்டு சினிமா நடிகைகளை கொண்டு மிக பிரம்மாண்டமாக துவக்க விழாவை நடத்தி 3 மாதங்களுக்கு பிறகு 100 நபர்களுக்கு 1 கோடி ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் இருக்கின்ற கார்களை அவர்கள் முதலீடு செய்ததற்கு ஏற்ப பரிசுகளை வழங்கி மேலும் மும்பையில் கப்பலில் மிகப்பெரிய விழாவை வைத்து பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டியது தெரியவந்தது. மேற்படி கிரிப்டோ கரன்சி எந்த விதமான கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆப்புகளிலும் வரவில்லை என்பதும் பணத்தை நேரடியாக இவர்கள் ஹைபை சர்க்கிள் என்ற ஒரு வங்கி கணக்கிற்கு புதுச்சேரியை சேர்ந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. மேலும் DCX என்ற ஒரு காயினை உங்களுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி இவர்களுக்காக உருவாக்கிய ஒரு கிரிப்டோ கரன்சியை புதுச்சேரி நபர்களுக்கு அனுப்பி வந்த DCS காயினை விற்க முடியாமலும் அல்லது பழையபடி பணமாக மாற்ற முடியாமலும் குழம்பியிருந்த நிலையில் மேற்படி ஆஸ்போ என்கின்ற பிளாட்ஃபார்மை காணாமல் போக செய்து அனைவருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது. இதில் புதுச்சேரி சேர்ந்தவர்களுக்கு மட்டும் 3.6 கோடி அளவில் நஷ்டம் ஏற்படுத்தி சம்பந்தமாக புகார் விசாரணையில் உள்ளது. மேற்படும் மோசடி கும்பல் மீது டெல்லி, ஒரிசா, மகாராஷ்டிரா, மும்பை, கோயம்புத்தூர், பெங்களூர், பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேஷ், கேரளா, விழுப்புரம், திருப்பூர் போன்ற இடங்களில் வழக்கு பதிவு செய்தும் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு அக்கவுண்டை வாங்கி கொடுத்து பல கோடி ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் திருட இவர்கள் உடந்தையாக இருந்ததும் 2 வழக்குகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட கோயம்புத்தூர் மோசடி கும்பல் ஈடுபட்டிருப்பதும் அவர்கள் மீது புதுச்சேரியில் ஏற்கனவே ஒரு வழக்கு இருப்பதும் தற்போது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதே வழக்கு சம்பந்தமாக மேற்படி குற்றவாளிகள் இம்ரான் பாஷா ராய்ப்பூர் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு இருப்பதும் விசாரணையில் தெரியவருகிறது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளரின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு இணையவழி யுக்திகளையும் புதுச்சேரி காவல் நிலையத்தில் இருக்கின்ற புதிய வகை நுண்பொருட்களை வைத்து மேற்படி நபர்களை அடையாளம் காணப்பட்டுள்ளது. விசாரணையின் அடிப்படையில் நேற்று தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமை காவலர் மணிமொழி பாலாஜி தலைமையிலான தனிப்படை போலீசார் கோயம்புத்தூர் வைத்து நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் என்ற 2 நபர்களை கைது செய்து தலைமறைவாக உள்ள நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்களிடம் பாபு என்கின்ற சையத்து உஸ்மான், இம்ரான் பாஷா, தாமோதரன், நூர் முகமது, சந்தானம், நித்யப்பன் கணேசன், ஆலியா, ரேஷ்மா பர்வீன், அன்சார் மற்றும் லுக்மான் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதும் பொதுமக்களிடம் இருந்து திரட்டிய 50 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை மோசடி செய்ததில் இதில் மூளையாக இருந்து செயல்பட்டது என்பவர்கள் குறிப்பிடத்தக்கது. தனிப்படைப்பு போலீசார் அவர்களை பிடிக்க கோயம்புத்தூர் பகுதியில் முகாமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதில் மேலும் தொடர்புடைய நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை கைது செய்ய துரித நடவடிக்கை எடுக்கப்படும். கிரிப்டோ கரன்சியில் அதிக லாபம் கொடுக்கிறோம் என்று நிறைய விளம்பரங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. மேலும் எல்எல்ஏ முறையிலும் உங்களுக்கு முதலீடு செய்தால் மிக அதிக லாபமும் மற்றும் பல மடங்கு லாபமும் கிடைக்க செய்யும் என்ற விளம்பரம் சமூக வலைதளங்களில் பொதுவாகவே நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து சென்ற ஆண்டு மட்டும் 25 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் பணத்தை இழந்துள்ளனர். உடனடி லோன் கொடுக்கிறோம், முதலீடு செய்தால் அதிக லாபம், கிரிப்டோ கரன்சியில் அதிக லாபம் என்று வருகின்ற அனைத்து விளம்பரங்களுமே இணையவழி மோசடிக்காரர்களால் ஜோடிக்கப்பட்டது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்து பணத்தை இழக்க வேண்டாம் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றனர்.